வணக்க மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் எலுமிச்சை ஜூஸில் நிறைந்துள்ள மருத்துவ நன்மைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோங்க. எலுமிச்சை பழம் குறைந்த விலையில் அதிக அளவு கிடைக்கக்கூடிய ஒரு பழமாக இருக்குது. இதில் உயர்தர ஊட்டச்சத்துக்களான கால்சியம், பொட்டாசியம், நார் சத்து, விட்டமின் ஏ, இரும்பு சத்து, நீர் சத்து இவை எல்லாமே இருக்குது. நம்ம தினமும் ஒரே ஒரு எலுமிச்சை பழத்தை பிழிந்து ஜூஸாக எடுத்துக்கொள்ளும் போது அத்தியாவசியமான அடிப்படையான ஊட்டச்சத்துக்கள் நம்மளுடைய உடலுக்கு கிடைக்கும் போது பல்வேறு விதமான மருத்துவ நன்மைகளுமே நமக்கு கிடைக்குங்க. ஸோ எளிமையாகவே மருத்துவ நன்மைகளை பெறணும் அப்படின்னா நமக்கு அருகில் இருக்கக்கூடிய எலுமிச்சை பழத்தை நம்ம எடுத்துக்கொள்ளலாம். இதை எடுத்துக்கொள்ளும் போது கிடைக்கக்கூடிய நன்மைகளை நம்ம விளக்கமாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா அது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்க்கு நீங்கள் தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரிவாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். எலுமிச்சை ஜூஸ் நம்மளுடைய பிபி என்று சொல்லக்கூடிய பிளட் பிரஷர், அந்த ரத்த அழுத்தத்தை நமக்கு வந்து குறைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. இப்போ நம்ம தினமும் ஒரு எலுமிச்சை பழத்தை பிழிந்து ஜூஸாக எடுத்துட்டு கொண்டு வரும்போது அதில் இருக்கக்கூடிய பொட்டாசியம் சத்து நம்மளுடைய நரம்புகள் இருக்கக்கூடிய இறுக்கங்களை தளர்த்தி நரம்புகள் வழியாக ரத்த ஓட்டத்தை நம்மளுடைய உடல் உறுப்புகள் எங்கும் பாய்ச்சும். ஏன்னா ரத்த அழுத்தம் அப்படின்றதே நம்ம உடல் நரம்புகளில் காணப்படக்கூடிய இறுக்கங்கள் தான். ஸோ இந்த மாதிரி நரம்புகள் இறுக்கமாக இருக்கும்போது ரத்த ஓட்டம் போதுமான அளவுக்கு நம்மளுடைய உடல் உறுப்புக்கு கிடைக்காது, ஆக்சிஜன் சப்ளைவும் கிடைக்காது. இதனால மயக்கம், இந்த மாதிரி உடல் சோர்வு, நிறைய பிரச்சனை ஏற்படும். இதுதான் நம்ம வந்து ரத்த அழுத்தம்னு சொல்றோம். அப்போ அந்த ரத்த அழுத்தத்தை கியூர் பண்ணுறதுக்கு பொட்டாசியம் சத்து நமக்கு வேணும். அப்போதான் மூளை மற்றும் நரம்புகளை வெகுவாக நம்ம தூண்ட முடியும். மூளை நரம்புகள் வந்து நமக்கு இறுக்கமாக இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து தளர்த்தி அதில் ரத்த ஓட்டத்தை மேம்படுத்தி செல்களை மீண்டும் மீண்டும் புதுப்பித்து சிந்தித்து செயல்படக்கூடிய ஆற்றலை நம்ம பெற முடியும். ஸோ அப்போ பிபி ப்ராப்ளத்திலிருந்து விடுபடணும்னா நீங்கள் லெமன் ஜூஸ் எடுத்துக்கலாம். ஹை பிபி என்று சொல்லக்கூடிய ஹை பிளட் ப்ரெஷர், அந்த உயர் ரத்த அழுத்தம் உங்களுக்கு வந்து கண்ட்ரோலில் வந்துடும். நீங்கள் ஒரே ஒரு லெமனை எடுத்து ஜூஸ் பிழிஞ்சு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க தினமும் அப்படின்னா நீங்கள் உங்களுடைய உடல் எடையை எந்த விதமான பக்க விளைவுகளும் இல்லாமல் ஆரோக்கியமான முறையில் உங்களால் குறைக்க முடியுங்க. வெதுவெதுப்பான நீரில் எலுமிச்சை சாறு கலந்து தினமும் காலையில் வெறும் வயிற்றில் பருகி வரும்போது உடலில் இருக்கக்கூடிய தேவையற்ற கொழுப்புகள் கரைந்து உடல் எடையை குறைக்கிறதுக்கு எலுமிச்சை உதவிகரமாக இருக்கும். எனவே ஆரோக்கியமான முறையில் உடல் எடையை குறைக்கிறதுக்கு தினமும் காலையில் எலுமிச்சை சாற்றோட மஞ்சள் தூள் கலந்து பருகி வந்தோம் அப்படின்னா நமக்கு நல்ல பலன் கிடைக்கும். ஏன்னா நம்ம வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னாலே அதிக கலோரிகள் நிறைந்திருக்கக்கூடிய உணவுகளை வந்து எடுத்துக்கொள்ளக்கூடாது. குறைந்த கலோரிகள் நிறைந்திருக்கக்கூடிய உணவுகளை எடுத்துக்கொண்டு பசியை கட்டுப்படுத்தி தான் நம்ம வெயிட் லாஸ் வந்து பண்ண முடியும். இப்போ நம்ம லெமன் ஜூஸ் எல்லாம் காலையில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலே அதிகப்படியான கலோரிகள் இருந்திருக்கக்கூடிய உணவுகளை காலை உணவாக நம்ம எடுத்துக்கொள்ள மாட்டோம். ஸோ வெயிட் வந்து இன்க்ரீஸ் ஆகிறத ஃபர்ஸ்ட் ஸ்டாப் பண்ணிக்கலாம். நமக்கு லெமன் ஜூஸில் இருக்கக்கூடிய நீர் சத்து, நார் சத்து இவை எல்லாமே ஏற்கனவே நம்மளுடைய உடலில் தேங்கிருக்கக்கூடிய அதிகப்படியான கொழுப்புகளை கரைத்து ஆற்றலாக மாற்றி கொடுத்துரும். அதாவது கொலஸ்ட்ரால்ஸை எனர்ஜியை கன்வெர்ட் பண்ணி எரிச்சுறதால தொப்பை, தேவையில்லாத கொழுப்புகள் நமக்கு எதுவுமே இருக்காது. ஸோ வெயிட் லாஸ் வந்து பக்க விளைவுகளே இல்லாமல் உடனே நம்ம பண்ணலாம். நமக்கே கண்கூட ரிசல்ட் தெரிய ஆரம்பிக்கும். அந்த வெயிட் லாஸ் ஆன டயட்டில் மட்டும் நீங்கள் லெமன் ஜூஸ் வந்து ஆட் பண்ணிக்கணும். தொண்டை வலி சரியாகுவதற்கு நீங்கள் லெமன் ஜூஸ் எடுத்துக்கலாங்க. பொதுவாக தொண்டை வலி ஏற்பட்டதுக்கு காரணமே நுண்ணுயிர் கிருமி தொற்றுகள், அந்த இன்ஃபெக்ஷன்ஸ் வந்து நமக்கு ஏற்படுறது தான். அப்போ நாம் இந்த நுண்ணுயிர் கிருமி தொற்றை நம்ம நீக்கணும் அப்படின்னா உயர்தர கிருமி நாசினி, ஹை ஆன்டிபயோட்டிக்கை நம்ம அங்கே வந்து செலுத்தணும். குறிப்பாக லெமன் ஜூஸ் வந்து ஒரு ஹை ஆன்டிபயோட்டிக், உயர்தர கிருமி நாசினி தான். அதை வந்து நீங்கள் எலுமிச்சை ஜூஸில் வாய் கொப்பளிப்பதன் மூலமாக தொண்டை வலி மற்றும் தொண்டை கோளாறுகளுக்கு தீர்வு கிடைக்கும். ஏன்னா அதில் இருக்கக்கூடிய அந்த கிருமி நாசினி தொண்டையில் இருக்கக்கூடிய கிருமிகளோட சேர்த்து ஃபைட் பண்ணி அந்த கிருமிகளை அழிச்சிடும். இதனால அந்த கிருமிகள் இருந்ததால உங்களுக்கு தொண்டை புண், தொண்டை வலி, தொண்டை கோளாறுகள் இதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா அதை சரி பண்ணிட்டு உங்களுடைய அந்த தொண்டை தொடர்பான பிரச்சனைகள் எதுவுமே உங்களுக்கு வந்து இருக்காது. நீங்கள் தினமும் ஒரு எலுமிச்சை பழத்தை பிழிந்து ஜூஸாக எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ரத்த கொதிப்பை நீங்கள் வந்து குறைய வைத்துக் கொள்ளலாங்க. ஏன்னா எலுமிச்சையினுடைய மற்றொரு சிறந்த பயனே உங்களுடைய அந்த ரத்த கொதிப்பை கட்டுப்படுத்துறதுக்கு அது உதவிகரமாக இருக்கும். மற்றும் உங்களுடைய உடல் வந்து கடுமையான சோர்வாக இருக்கு அப்படின்னா அந்த சோர்வு அடைவதிலிருந்து மீட்டு உங்களுக்கு ஓய்வளிக்கக்கூடியதாக அந்த லெமன் ஜூஸ் வந்து இருக்குங்க. ஸோ சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா எலுமிச்சை ஜூஸ் வந்து நம்ம அந்த மன அழுத்தத்தை வந்து கட்டுப்படுத்துது. பொதுவாக மன அழுத்தம் நமக்கு எப்படி ஏற்படும்னா இந்த பிடிக்காத வேலையை பண்ணும்போது ஒர்க் ஸ்ட்ரெஸ், இந்த மாதிரி டெப்ரெஷன் எல்லாம் நமக்கு நிறைய இருக்கு அப்படின்னா அந்த நரம்புகளில் இறுக்கங்கள் இருக்கும். அந்த நரம்புகளுக்கு இறுக்கங்களை தளர்த்துறதுக்கு நம்ம லெமன் ஜூஸ் எடுத்துட்டோம்னா அந்த பொட்டாசியம் சத்து எப்படி உங்களுக்கு பிபி ப்ராப்ளத்தை கண்ட்ரோல் பண்ணுதோ அது போல நரம்புகளுக்கு இறுக்கங்களை தளர்த்தி ரத்த கொதிப்பை உங்களுக்கு குறைய வைக்கும். இதனால ரத்த ஓட்டம் போதுமான அளவுக்கு உங்களுடைய உடல் உறுப்புகளில் பாயும் போது மீண்டும் மீண்டும் செல்கள் வந்து புதுப்பிக்கப்பட்டு சோர்வடைவதிலிருந்து நீங்கள் சுறுசுறுப்பாக மீண்டும் செயல்பட ஆரம்பிச்சுவீங்க. ஒரு நாள் உங்களுடைய வேலைகள் நீங்கள் செஞ்சு முடிக்கணும்னா, உடல் ரொம்ப சோர்வாக இருக்குன்னா திரும்ப நீங்கள் அந்த பலத்தை மீண்டும் பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா ஒரே ஒரு லெமனை நீங்கள் பிழிந்து ஜூஸாக எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த ரத்த கொதிப்பு, மன அழுத்தம், இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் விடுபட்டுருவீங்க. உங்களுக்கு அந்த உடல் வந்து சோர்வடையாமல் சுறுசுறுப்பாக மீண்டும் நீங்கள் செயல்பட ஆரம்பிச்சிருவீங்க. அதுக்காக நீங்கள் லெமன் ஜூஸ் எடுத்துக்கலாம். செரிமானம் தொடர்பான பிரச்சனை சரியாகுவதற்கு நீங்கள் லெமன் ஜூஸ் எடுத்துக்கலாங்க. காரணம் நம்முடைய உடலில் வந்து இந்த செரிமான மண்டலம் மட்டும் சரியாக இல்லைன்னு பார்த்தீங்கன்னா உடலில் பல்வேறு வகையான பிரச்சனைகள் ஏற்படும். செரிமானம் தொடர்பான பிரச்சனைகள்
ஏற்படுவதற்கான காரணமே நீங்கள் நீர் சத்தும் நார் சத்தும் குறைவாக தொடர்ந்து எடுத்துக்கிட்டே இருக்கீங்க அப்படின்றத அர்த்தம். அதாவது மாவுச்சத்து அதிகமாக இருக்கக்கூடிய உணவுகள் எடுத்துக்கிறீங்க, நான்வெஜ் ஃபுட்ஸ் வந்து அளவுக்கு அதிகமாக சாப்பிட்றீங்க அப்படின்றது அர்த்தம். உடல் உஷ்ணம் அடைஞ்சாலுமே செரிமான கோளாறுகள் ஏற்படும் தான். இப்போ நம்ம தினமும் ஒரே ஒரு லெமனை வந்து பிழிந்து ஜூஸாக எடுத்துக்கொள்ளும் போது அது நம்முடைய உடலில் இருக்கக்கூடிய அனைத்து கழிவுகளையும் வெளியே கொண்டு வந்துடும். நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகளை செரிக்க வைக்கும். செரிமானமான உணவுகள் வந்து ஊட்டச்சத்துக்கள் உறிஞ்சப்படும். ஊட்டச்சத்துக்கள் உறிஞ்சப்பட்டது போக மீதம் இருக்கக்கூடிய கழிவுகள் குடல்கள்லேருந்து வெளியேற்றப்பட்டுவிடும். இதனால நமக்கு எந்த விதமான செரிமானம் தொடர்பான பிரச்சனையுமே இருக்காது. மலச்சிக்கல் பிரச்சனை கூட சரியாயிடும். மலச்சிக்கல் பிரச்சனையால் தொடர்ந்து அவஸ்தைப்படுபவர்கள்லாம் லெமன் ஜூஸ் வந்து நீங்கள் தினமும் எடுத்துட்டு இருக்கீங்க அப்படின்னா செரிமானம் உங்களுக்கு மேம்பாடு அடையும். மலச்சிக்கல் பிரச்சனை வந்து நீங்கள் உடனடி நிவாரணம் பெறுவீங்க. ஸோ சீரற்ற குடல் இயக்கம், மலச்சிக்கல், வயிற்று வலி, வாயு பிரச்சனை, வயிற்று பொறுமல், வயிற்று உப்புசம் என எதுவாக இருந்தாலுமே அதை சரி பண்ணிட்டு ஒட்டுமொத்த செரிமான மண்டலத்தையுமே ஆரோக்கியமாக வைத்துக் கொள்வதற்கெல்லாம் தினமும் நீங்கள் லெமன் ஜூஸ் எடுத்துக்கலாம். மூட்டு வலியை சரி செய்து ஒட்டுமொத்த உடல் எலும்புகளையுமே நீங்கள் வலுப்படுத்துறதுக்கெல்லாம் லெமன் ஜூஸ் எடுத்துக்கலாங்க. அப்போ நீங்கள் தினமும் ஒரே ஒரு எலுமிச்சம் பழத்தை பிழிந்து நீங்கள் ஜூஸாக குடிக்கும் போது அந்த எலும்புகளில் படிந்திருக்கக்கூடிய அந்த அமிலங்கள் அதெல்லாமே உங்களுக்கு வந்து வெளியேற்றப்பட்டுவிடும். யூரிக் அமிலத்தினுடைய அளவு குறைக்கப்பட்டு மூட்டு வலி பிரச்சனைகள் வந்து நீங்கள் விடுபடுவீங்க. குறிப்பாக உங்களுக்கு எந்த விதமான எலும்பு தொடர்பான பிரச்சனைகளுமே ஏற்படாது. ஆஸ்டியோபோரோசிஸ், எலும்பு மெலிவு நோய், மூட்டு வலி, எலும்புருக்கி, முடக்குவாதம், எலும்பு மஜ்ஜைகள் ஏற்படக்கூடிய பிரச்சனை, மூட்டு அலர்ஜி போன்ற எந்த விதமான எலும்பு தொடர்பான பிரச்சனைகளுமே நமக்கு ஏற்படாதுங்க. 30-40 வயதில் கூட மூட்டு வலி, முடக்குவாதம் எல்லாம் இல்லாமல் எலும்புகளை பலப்பெற வைத்துக் கொள்ளலாம். ஒரு பேலன்ஸ்லாம் தடுமாறாமல் நம்ம ஆற்றலோட ஸ்ட்ரென்த்தாக நம்ம வந்து நிற்க முடியும். ஸோ அதுக்கெல்லாம் அந்த எலும்புகளை பலப்படுத்தணும்னா லெமன் ஜூஸ் நம்ம தினமும் எடுத்துக்கலாம். பிஹெச் அளவுகள் கரெக்டான லெவலில் இருக்கிறதுக்கு, அதில் ஏதாவது ப்ராப்ளம் ஏற்பட்டதுன்னா அதை சரி பண்ணுறதுக்கெல்லாம் நம்ம லெமன் ஜூஸ் எடுத்துக்கலாம். நம்முடைய உடலில் அல்கலைன் மற்றும் அமில பண்புகளுக்கு இடையில் ஒரு சமநிலை ஏற்படுத்துவதில் எலுமிச்சை ஜூஸ் வந்து ஒரு முக்கிய பங்கு வகிக்குதுங்க. உடலில் அமில பண்புகள் அதிகரிக்கும் போது நமக்கு உடல்நல குறைவு ஏற்படும். லெமன் ஜூஸ்லாம் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய அந்த அல்கலைன் பண்புகள் இந்த உடல்நல குறைவை நமக்கு வந்து சரி பண்ணிடும். ஸோ பிஹெச்சோட லெவலில் எந்த விதமான ப்ராப்ளமும் ஏற்படாது. கல்லீரல் தொடர்பான பிரச்சனைகள் வந்து விடுபடுவதற்கு நம்ம லெமன் ஜூஸ் எடுத்துக்கலாங்க. முதல்ல அந்த கல்லீரல் எப்படியெல்லாம் பாதிக்கப்படுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் மாவுச்சத்து அதிகமாக இருக்கக்கூடிய உணவுகளை தொடர்ந்து எடுத்துக்கொண்டே இருக்கும்போது, அதே போல் நான்வெஜ் ஃபுட்ஸ் எல்லாம், அதாவது மாமிச உணவுகள் தொடர்ந்து அதிகமாக நீங்கள் எடுத்துக்கொண்டு இருக்கும்போது, மது இருக்கக்கூடிய பழக்கம் உங்களுக்கு தீவிரமாக இருக்குது அப்படின்னா ஒரு கட்டத்தில் கல்லீரலில் அதிகப்படியான நச்சு கழிவுகள், அதிகப்படியான கொழுப்பு படிவுகள் வந்து சேர ஆரம்பிக்கும். இதனால் கல்லீரல் சிரோசிஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கல்லீரல் வளர்ச்சி நோய் நிறைய உங்களுக்கு ஏற்படும். கல்லீரல் வந்து உங்களுக்கு அதோடைய செல்களை வந்து மீண்டும் மீண்டும் புதுப்பிக்க முடியாத நிலை இருக்கும். கல்லீரல் வந்து பழுதடைஞ்சிடும். ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து விடுபடணும்னா நாம் வந்து அந்த கிருமிகளை அழிக்கணும். கல்லீரலில் இருக்கக்கூடிய அந்த கிருமிகளில் லெமன் ஜூஸ் வந்து உங்களுக்கு வந்து அழிக்கும். இதனால் கல்லீரல் வந்து சுத்தமடைவது மட்டும் இல்லாமல் கல்லீரல் சார்ந்த அத்தனை பிரச்சனைகளுமே நீங்கள் விரைவில் வந்து தீர்வு பெறுவீங்க. அதாவது அந்த கொழுப்பு படிவுகள் அகற்றப்படும், நச்சு கிருமிகள் வெளியேற்றப்படும், கல்லீரலுடைய செல்கள் மீண்டும் மீண்டும் புதுப்பிக்கப்பட்டு ஆரோக்கியமான கல்லீரலை நீங்கள் தொடர்ந்து பராமரித்துக் கொள்ளலாம். ஸோ இதுக்கெல்லாமே நீங்கள் லெமன் ஜூஸ் வந்து எடுத்துக்கொள்ளணுங்க. உங்களுடைய உடலில் நோய் எதிர்ப்பு சக்தி திறனை அதிகப்படுத்திக்கிறதுக்கு நீங்கள் லெமன் ஜூஸ் எடுத்துக்கலாம். காரணம், லெமன் ஜூஸில் வந்து விட்டமின் சி என்று சொல்லக்கூடிய உயர் சத்துக்கள், ஆன்டி ஆக்சிடென்ட்கள் அதை அவங்களுக்கு கரெக்டான லெவலில் இருக்குது. ஸோ இதை நீங்கள் எடுத்துக்கொள்ளும் போது உங்களுடைய இந்த குறைந்த நோய் எதிர்ப்பு சக்தி திறன் அதிகப்படுத்தப்படும். இதன் மூலமாக உங்களுக்கு இருக்கக்கூடிய சாதாரணமான நோய்களான சளி, காய்ச்சல், இருமல், தலைவலி இந்த மாதிரி பிரச்சனைகளை நீங்கள் குணப்படுத்திக் கொள்ள முடியும். சீசனெல்லாம் புதுசாக அட்டாக் ஆகக்கூடிய பாக்டீரியா, வைரஸ் போன்ற பருவகால தொற்று வியாதிகளை நீங்கள் வராமல் தடுத்துக்கலாம். அதாவது புதுசாக ஒரு நோய் கிருமி உங்களை தாக்குது அப்படின்னா அது தாக்காமல் முன்னாடி நீங்கள் தடுத்து நிறுத்திக்கலாம். ஒட்டுமொத்த நோய் எதிர்ப்பு மண்டலத்தையுமே, இம்யூன் சிஸ்டத்தையே நீங்கள் ஸ்ட்ராங் பண்ணிக்கிறதுக்கெல்லாம் லெமன் ஜூஸ் எடுத்துக்கலாம். ஸோ இந்த அளவுக்கு நீங்கள் நிறைய நன்மைகளை பெறணும் அப்படின்னா நீங்கள் செய்ய வேண்டியது ஒரே ஒரு லெமன் எடுத்து அதை நீங்கள் பிழிந்து ஜூஸாக எடுத்துக்கொள்ளணும். இத்தனை உங்களுக்கு நிறைய மருத்துவமைகள் கிடைக்கும். ஆரோக்கியமான மருத்துவமைகளை பெற்று உடலை நலமாக பராமரித்துக் கொள்ளுங்கள். அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.